நம்ம வந்து தொடர்ந்து திமுக அணியில வந்து ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளோட நம்ம இருக்கோம் நம்ம. ஸோ இது மாதிரி சொல்றாங்க, நம்ம வந்து இதை கேட்டு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றார். பட் அது என்னன்னா, அது மாதிரி இவருடைய விசிகாவை வந்து கம்யூனிஸ்ட் வந்துடும் யாரும் சொல்ல மாட்டேன்றான், காங்கிரஸ் வந்துடும் யாரும் சொல்ல மாட்டேன்றான், விசிகாவை மட்டும் டார்கெட் பண்றான். அவங்களுக்கு என்னன்னா விசிகாவை தூக்கி தெருவில் விட்டுறணும். அவங்களுக்கு அவன் வந்து 3 எலெக்ஷனா அதுல போய் இருந்து நல்லா பண்ணி சின்னங்கள்லாம் வந்து அப்ரூவல் வாங்கி எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா வந்திருக்காங்க. அந்த விடுதலை சிறுத்தைகள் ஆதவர்ஜினா போன்றவர்களுக்கு ஒரு ஐஸ்வர்யா இருக்கு. அவங்க அங்க இருந்துட்டு அதை விடுதலை சிறுத்தைகள் இருக்க பார்த்தாங்க திமுக கூட்டணியில். அது நடக்கல, அவரை வெளில அமிச்சிட்டாங்க. இவர் அதுக்குதான் வந்திருக்காரு தெரிஞ்சவொடனே வெளில அமிச்சிட்டாங்க. இப்ப அங்க போய் உட்காந்து என்ன பண்றாரு, எப்படியாவது வந்து விசிகா வெளில கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது திமுகவே அது குழந்தையா இருக்குன்ற மாதிரியும் கிளப்பி விடுறாங்க. பாஜக கொண்டு வரணும்னு நமக்கு ஆசை இருக்குன்ட்டு. அதுதான் வந்து மறுநாளே கிளியர் பண்ணாரு. ஸ்டாலினை பொறுத்த மட்டும் விடுதலை திருமாவளவோட ரொம்ப க்ளோஸா நெருக்கமா இருக்காரு. ஆனா இந்த மாதிரி வெளிப்புறத்துல நடக்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை வந்து ஏதோ விசிகா வந்து திமுக அடிமையா இருக்கிற மாதிரி விஷயங்கள், திமுக என்ன நடந்தாலும் திமுக ஆட்சியில் அதை பத்தி கண்டுக்காத போற விஷயங்கள், அதெல்லாம் வந்து விசிகா மேல ஒரு எல்லா கட்சியும் கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் அமைதியா அடக்கி வாசிக்கிறாங்க. இருந்தாலும் விசிகாவை மட்டும் டார்கெட் பண்ணி வெளில கொண்டதுக்கான ஒரு விஷயங்களை வந்து இந்த வாதவர்ஜுனா போன்றவர்கள் பண்றாங்க.